ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். டுடே என்ன சமையலோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான ராகி மாவு சப்பாத்தி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி மாவு சப்பாத்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் ரெடி பண்ணணும். நான் ராகி மாவு சப்பாத்தி செய்கிறதுக்கு 1.5 கிளாஸ் வாட்டர் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் ராகி சப்பாத்தி செய்ய முடியும். நான் ராகி மாவு 2.5 கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ராகி மாவு நல்லா ஜல்லடை பண்ணிட்டேன். லம்ப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கை யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பூனில் தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 1.5 கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்தேன். இப்போ நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மாவு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். மாவு ரொம்ப கெட்டியாகவும் சாஃப்டாகவும் பிசையக்கூடாது. சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தான் மாவு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ஏன் ராகி மாவுக்கு ஃபஸ்ட்டில் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாமல் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறோம்னா, ராகி மாவு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. ஸோ இப்போ நான் முருங்கைக்கீரை, வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா ஆட் பண்ணி திரும்ப பிசைஞ்சிக்கிறேன். ராகி சப்பாத்தி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம சப்பாத்தி கட்டையெல்லாம் எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி நமக்கு ஒரு சில்வர் கவர் இருந்தால் ஓகே. இல்லைன்னா நம்ம பால் பேக்கெட் கவர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஆஃபாக கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கையாலேயே ப்ரெஸ் பண்ணணும். ரவுண்ட் ஷேப்பாக அது கையாலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோன்னா, தட்டிக்கிட்டே இருந்தோன்னா அது ரவுண்ட் ஷேப்பில் சப்பாத்தி ரெடி ஆகிடும்.
தவா வந்து ரொம்ப சூடாக இருக்கணும். ஏன்னா நல்லா சூடான பிறகு தான் தவாவில் போட்டால் தான் குக் ஆகும். நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோரே வந்து தவா வந்து சூடு பண்ணுறதுக்கு வச்சுடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். 2 பக்கமே நல்லா வந்து குக் ஆகணும். ஃபஸ்ட்டில் வந்து குக் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும், பட் அது உள்ளே குக் ஆகாது. ஸோ நம்ம வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 4 பக்கம் நல்லா குக் பண்ணிக்கணும். நீங்கள் இதில் கீ போட்டால் கூட நல்லாயிருக்கும், பட்டர் போட்டால் கூட நல்லாயிருக்கும், ஆயில் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து ஆயில் போடுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கலக்காய் சட்னி இருக்குல்ல, அது தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மீன் குழம்புக்கு தான் இந்த ராகி சப்பாத்தி நாங்கள் சாப்பிட்றோம். அதுவும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஹெல்த்தியான ராகி சப்பாத்தி இது.